வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருச்சி எஸ்ஆர்எம் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்க, செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும், இது எத்தனாவது ரேங்கில் இருக்குது, ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், 2022 2023 எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குது, சீட் மேட்ரிக் எப்படி இருக்குது, கேட்டகரி வைஸாக ஒவ்வொரு அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எவ்வளோ சீட் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில், 7.5க்கு கேட்டகரி வைஸாக எவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும், 7.5ல் 2022 எவ்வளோ முடிஞ்சிருக்கு, 23 எவ்வளோ முடிஞ்சிருக்கிறது முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட எல்லா கட் ஆஃபையும் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கிடுங்க. வேறு ஏதாவது மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் வேணுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜை பற்றி பார்ப்போம். இது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். இது 2009 வருஷம் துவங்கப்படுறது திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ். திருச்சியை பொறுத்தவரையில் எஸ்ஆர்எம் பொறுத்தவரையில் 250 சீட் இருக்குது ஒரு வருஷத்துக்கு. இது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ரூவல் பண்ணது என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தான் அப்ரூவல் பண்ணியிருக்குது. திருச்சி எஸ்ஆர்எம் பொறுத்தவரையில் மொத்த பரப்பளவு காலேஜோடைய பரப்பளவு 57 ஏக்கரு. இதில் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் 19 பிரிவில் இருக்குது. திருச்சி எஸ்ஆர்எம் பொறுத்தவரையில் 41வது ரேங்கில், என்ஆர்ஐ ஓசிஐ ரேங்கை பொறுத்தவரையில் 175வது ரேங்கில் இருக்குது. இது டோட்டல் பெட்டு ஹாஸ்பிட்டல் பெட்டு 720 பெட்டு இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கங்கிறத பார்ப்போம். டியூஷன் ஃபீஸை பொறுத்தவரை 4,50,000 வாங்குறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸை பொறுத்தவரை 40,000 வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்தவரையில் 2,50,000 வாங்குறாங்க. இது பெர் இயருக்கு தான், ஒரு வருஷத்துக்கு தான் இது. இந்த ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்தவரையில் ஃபுட்டு எல்லாம் உள்ளடக்கம், அதாவது கரண்ட் பில்லு, ஃபுட்டு, மற்ற இதர ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட எல்லாமே உள்ளடக்கம் தான் இந்த 2,50,000 அதர் ஃபீஸ் 1,10,000 வாங்குறாங்க. மொத்த ஃபீஸ் 8,50,000 திருச்சி எஸ்ஆர்எம் பொறுத்தவரையில். இது ஒரு வருஷத்துடைய ஃபீஸ், ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் இதுதான். அதே மாதிரி 7.5 பொறுத்தவரையில் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் பில்லு, அப்புறம் டியூஷன் ஃபீஸு, இந்த மூணையும் கவர்மெண்டே பே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 7.5ல் இடஒதுக்கீடு போகிற குழந்தைகள் எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டாம். அது கவர்மெண்டே பே பண்ணுவாங்க, ப்ரைவேட் காலேஜ் உட்பட. கவர்மெண்ட்டு ப்ரைவேட் காலேஜ் உட்பட 7.5ல் போகிற குழந்தைகளுக்கு ஃபீஸ் கிடையாது. அதான் டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில் கிடையாது. கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் நினைக்காதீங்க, ப்ரைவேட் காலேஜ் இன்க்ளூடிங். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13,50,000 வாங்குறாங்க. என்ஆர்ஐ கோட்டாக்கு 24,50,000 வாங்குறாங்க. இது ஒரு வருஷத்துக்கு தான். என்ஆர்ஐ லேப் கோட்டாக்கு 21,50,000 வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. இது ஒரு ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு, என்டையர் ஃபீஸ் கிடையாது, ஒரு வருஷத்துக்கு இது இந்த ஃபீஸு. அதாவது அடுத்த வருஷம் 2வது வருஷம் இதோட கம்மி ஆகலாம். இது ஃபஸ்ட் இயருடைய ஃபீஸு, இது கட்டி ஆகணும். சீட் மேட்ரிக்கை பார்ப்போம். சீட் மேட்ரிக்கை பொறுத்தவரையில், அதாவது இது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வர சீட் மேட்ரிக் தான். இதில் 50% சீட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 50%. இது ரெண்டுமே கவர்மெண்ட் தான் கவுன்சிலிங் பண்ணுது. ஓசியை பொறுத்தவரையில் 21 சீட் இருக்குது. பிசியை பொறுத்தவரையில் 18 சீட் இருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 3 சீட் இருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 14 சீட் இருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 11 சீட் இருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 2 சீட் இருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 1 சீட் இருக்குது. டோட்டல் 92.5%க்கு 70 சீட்டு வருது. அதே மாதிரி 7.5
இப்போ ரிசர்வேஷனுக்கு 5 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 சீட் எப்படி பிரியுதுன்னா, ஓசிக்கு 2 சீட்டும், பிசிக்கு 2 சீட்டும், எம்பிசிக்கு 1 சீட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிசிஎம், எஸ்சி, எஸ்டி அலாட் பண்ணலை. அதே மாதிரி எஸ்சிஏயும் அலாட் பண்ணலை. இப்போ வந்து 7.5 ரிசர்வேஷனில் 2022, 2023 திருச்சி எஸ்ஆர்எம்மில் எவ்வளோ முடிஞ்சிருக்குது, ரவுண்டு 1 எவ்வளோ முடிஞ்சிருக்குதுன்னு பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரை 22, 23 எந்த சீட்டும் போடலை. அதே மாதிரி பிசியை பொறுத்தவரையில் 2022 285 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 376 முடிஞ்சிருக்குது. 91 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 2022 296 மார்க்கில் முடிஞ்சிருக்குது, 93. அதே மாதிரி 383 மார்க்கில் 2023 முடிஞ்சிருக்கு, 90 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மில் 2022, 23 திருச்சி எஸ்ஆர்எம்மில் போடலை. எஸ்சியில் 2023 போடலை, 22 போடலை. 23 பொறுத்தவரையில் 354 மார்க்கில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயில் 2022, 2023 போடல. எஸ்டியை பொறுத்தவரை 2022 போடல, 23 போட்டிருக்காங்க, 328 மார்க்கில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி 92.5% பார்ப்போம். இது ரவுண்டு 1 2022 ஓசியை பொறுத்தவரையில் 529 மார்க்கில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி 2023 555 மார்க்கில் முடிஞ்சிருக்கு, 26 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசியை பொறுத்தவரையில் 525 முடிஞ்சிருக்கு 2022. 2023 பொறுத்தவரை 553 முடிஞ்சிருக்குது, 28 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 491 2022, 521 2023, 30 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 499 2022, 533 2023, 34 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 391 2022, 436 2023, 45 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 355 2022, 363 2023, 28 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில். இதில் அதாவது 2022, 2023 டிஃப்ரெண்ட்டை பார்த்தோம்னா அதிகமான டிஃப்ரெண்டில் இருக்கிறது எஸ்சி தான், 45 மார்க் டிஃப்ரெண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிசிஎம் அதிகமாக டிஃப்ரெண்ட் இருக்குது, 34. மற்றதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஓசியை பொறுத்தவரை 26, பிசியை பொறுத்தவரை 28, எம்பிசியை பொறுத்தவரை 30, எஸ்சிஏயை பொறுத்தவரை 28. இப்போ இது வந்து ரவுண்டு 1 கணக்கு. ரவுண்டு 2022, 2023 டிஃப்ரெண்ட் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு ரவுண்டு 1க்கு அடுத்தாப்புல ரவுண்டு 2 வந்து இதோட மார்க் கம்மியாக இருக்குது. மேப் அப்பு ஸ்டே வேக்கன்சி வரைக்கும் கம்மியாக போயிருக்குது. ஆக நம்ம ரவுண்டு 1 எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருந்து ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தால் திருச்சி எஸ்ஆர்எம்மில் நம்மளுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2023 ரவுண்டு எடுத்துக்கிட்டு இப்போ 7.5 பார்ப்போம். பிசியை பொறுத்தவரையில் 91 மார்க் டிஃப்ரெண்ட் வந்திருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 90 மார்க் டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. இது ஆவரேஜாக எல்லா காலேஜில் உள்ள மாதிரி தான் இதுலேயும் டிஃப்ரெண்ட் வந்திருக்குது 2022, 2023 கடையில். இதை பொறுத்தவரையில் நம்ம இப்போ 400+ இருந்தால் திருச்சி எஸ்ஆர்எம் பொறுத்தவரை 7.5 சீட்டு 2024 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஃபீஸ் பொறுத்தவரையில் இது 1 இயர் ஃபீஸ் தான். ஃபஸ்ட் இயர் ஃபீஸு இதுதான். செகண்ட் இயருக்கு வந்து அவங்க குறைக்கிறது வாய்ப்புகள் உண்டு. பட் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் இது தான், 1 இயர்க்கானது. நம்ம சேனலில் வந்து எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜையும் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கிடுங்க. சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். நம்ம சேனலில் வந்து கவுன்சிலிங் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல்